வணக்கம். ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம ரெகுலராக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பொருளாதார நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிட்பிட்ஸாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாங்கிறது வந்து ஒரு ஒரு யோசனை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது வந்து இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக வந்து இந்த பேச்சு வந்து போயிட்டுருக்கு இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு நடுவில். பட் இப்போ வந்து இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் இது எதனால் நடந்திருக்கு, இதோட முக்கியத்துவம் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னன்னா வந்து இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அவங்களால ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தயாரிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில பொருட்கள் அவங்களால தயாரிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் நல்லாவே ஏற்றுமதி பெறக்கூடிய நாடுகள். இப்போ இந்தியா வந்து நம்ம வந்து கார் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப பெரிய கார்ஸ், ஃபார்மா இந்த மாதிரி இதில் வந்து டெக்ஸ்டைல்ஸ்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட் பவர். ஸோ அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைன்ஸு, ஸோ அதுப்போ அவங்க எக்ஸ்பென்சிவ் லக்ஸுரி கார்ஸ் அந்த மாதிரி இது வந்து அவங்க வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிக்காத மாதிரி வந்து ஒரு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவோம். ஸோ நம்ம அவங்க இதில் வந்து பெட்டராக இருக்காங்களோ அந்த மாதிரி பொருட்களுக்கு கம்மியாக வந்து டியூட்டி போட்டு, ஸோ அதே மாதிரி நம்ம எதில் பெட்டராக இருக்குமோ அது மாதிரி பொருட்களை கம்மியான டியூட்டியில் அவங்க நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எதுக்கு வந்து இந்த டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரம்ப் செய்யக்கூடிய அந்த அவர் வந்து ரொம்ப வந்து ஆலைஸை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இந்தியா மேலே 50% டேரிஃப் போட்டிருக்காரு. அதே நேரத்தில் யூரோப்பியன் வந்து கிரீன்லாண்டை வந்து ஆக்கிரமிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பதற்ற நிலைமை கொண்டு வராரு. ஸோ இது மாதிரி நிலைமையில வந்து மிடில் பவர்ஸ் பெரிய உலகத்திலே பெரிய சூப்பர் பவர்ஸ்னா ஒன்று வந்து சைனா அண்ட் அமெரிக்கா. ஸோ இவங்க ரெண்டு நாடுகள் இல்லாமல் அது நடுவில் இருக்கக்கூடிய மிடில் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூரோப்பியன் யூனியன், இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகள். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்தியா, யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து அமெரிக்காவை நம்பியே வந்து நம்ம பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நிலைமை வந்திருக்கு என்னன்னா, இப்போ இனிமேல் வந்து நம்ம முன்னாடி மாதிரி அமெரிக்கா வந்து நம்ப முடியாது. எந்நேரம் வந்தாலும் அவங்க வந்து நம்ம மேலே டேரிஃப்ஸ் போடலாம், நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு கோஹெசிவ்னஸ் பில்ட் பண்ணுன்றதுனால இவ்வளோ 20 வருஷம் நடக்காத ஒரு விஷயம் வந்து இப்போ உடனே வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேலும் மேலும் நமக்கு பலு சேர்க்கும். தேங்க்யூ.